Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் 8வது டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விளாடணுன்னு வந்தேன். அப்புறம் தான் சரி அதே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுவோமே அப்படின்னு வந்தேன். ஓகே, டோர் நம்பர் 8, டோர் நம்பர் 9க்கு போகணும். அங்கே மேலே ஏதாவது இருப்பா போய் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த கேமை முடிச்சுட்டு தான் கைஸ் நம்ம போகிறோம். முடிக்காமல் விடக்கூடாது. ஏதாவது லூட் இருக்கும், எனி லூட் எந்த அளவும் இல்லை. சரி வாங்க நம்ம முன்னோக்கி செல்வோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோவாக வீடியோ போடுறேன், ஏன்னா யாரும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் விடாமுயற்சியோடு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக லேக் ஆகுது கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் புது பிசி கூட வாங்க முடியும். எதுவுமே இல்லை கைஸ், ஐ எம் வெரி புவர். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ ஓகே, இந்த லேக் ஆகிற பிசிலேயே நீங்கள் 100th டோர் வரைக்கும் போகிறோம். கிராஃபிக்ஸ் மேபி ஏதாவது லோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிராஃபிக்ஸை லோ பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 12வது டோர்ஸ் நம்பரை மறந்துடவே கூடாது, ஏன்னா சம்டைம்ஸ் ஃபேக்கும் வரும். 14. நல்ல வேலை லைட்டர் வாங்கினேன் ஸ்டார்டிங்லேயே, அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். லாக் பீக் வேணும், என்கிட்ட இல்லை. ஓகே, நிறைய யூஸ் பண்ண வேணாம், ஃப்யூச்சரில் தேவைப்படும். எல்லா லூட்டுக்கும் லாக் பீக் வச்சுருக்காங்க. ஓகே, 15. ஹால்ட்டா? டோர் நம்பர் 15லேயே ஹால்ட் வந்துட்டு நம்மளை ஹால்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன எனக்கு புரியல. வாங்க, கரெக்டாக முடிச்சிடும். இது ஈஸி தான், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அது பின்னால் வரும்போது முன்னால் போகணும், முன்னால் வரும்போது நீங்கள் பின்னால் போகணும், அவ்வளோதான். இதை இப்படியே பண்ணிக்கிட்டே கொஞ்சம் அப்படி முன்னாடியே போயிட்டீங்கன்னா ஈஸியாக கேம் இந்த லெவலில் முடிச்சிடலாம். தப்பி தவறி கூட முன்னாடி போயிடாதீங்க, அது உங்களை ஒரே அடியாக அடிக்கும், அவ்வளோதான். 16. அப்பா வந்துட்டேன், ஒரு செகண்டுக்கு பயந்தேன். ஆனால் ஹால்ட் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம். மாற்றி போட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக போட்டுட்ருக்கேன். போட்டாச்சு, ஓப்பன் ஆகிருக்கோம். இப்போ போகலாம். டோர் நம்பர் 17. வாவ், ப்ளீஸ் எனக்கு ஒரு நல்ல லூட்டாக வேணும். ஓகே, என்னது? வைட்டமின்ஸ். ஓகே, நாட் பேட். இந்த மாதிரி இருக்கிறதுல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும், நல்லதாக கிடைக்கும். அதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, டோர் நம்பர் 18. எனக்கு ஃப்ளிக்கரான சவுண்டு கேட்டுச்சு. எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓகே, ரஷ் வருது. இப்படி ஃப்ளிக்கர் ஆனால் ரஷ் வரும்னு அர்த்தம். என்னடாச்சு சவுண்டு திடீர்னு நின்றுச்சு? திடீர்னு வந்துடா. இப்போ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வெறுப்பு என்னன்னா, இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக்கி வச்சுட்டு போயிடும் ரஷ்ஷு. இப்போ நான் எங்கன்னு போய் அந்த லிவரை தேடுறது? பொறுமையாக லைட்டே இல்லாமலே போவோம், பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு செகண்டுக்கு நான் லிவரை நினச்சேன். ஓகே, எங்கே? ஓகே, இது தேவைப்படும். இது இருந்தால் ஹெச்பி ஃபுல்லாக ஏற்றிடும். ஒரு பாதி ஹெச்பி ஏற்றும் இது மட்டுமே, இந்த ஒன்று மட்டுமே. ஸோ இது மிகவும் யூஸ்ஃபுல்லானது, எடுத்து வச்சுப்போம். ஆனால் லிவரை காணும், ஆனால் விட்டுட்டானா, மிஸ் பண்ணிட்டேனா? இந்த சைடு இருக்கான், அந்த ஒரு இங்கே இருக்குது. ஸ்க்ரீச், ஓடிப்போ. ஸ்க்ரீச்சு பயம் அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா முன்னாடியே சவுண்டு போட்டுருவோம். ஆனால் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு இந்த இல்லை, முன்னாடியே நானே கண்டுபிடிச்சேன்னா தெரில. ஓகே, டோர் நம்பர் 19. வாங்க, நம்ம கிட்ட போயிட்டுருக்கோம். டோர் நம்பர் 20. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன், ஆல்ரெடி நான் இந்த டோர்ஸ் கேம் முடிச்சிருக்கேன். டோர் லெவல் 100 வரைக்கும் நான் போயிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ. டோர் நம்பர் 22. இருட்டாக இருக்குது. 23. ஆமாம்,
ஐயோ கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம். ஓகே நம்மகிட்ட காசு நிறைய கிடைக்குதுப்பா, அது வரைக்கும் நல்லது தான். 23 24. ப்ளீஸ் கைஸ் பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் என்னால் ஒரு நல்ல பிசியை வாங்கி ஒரு பெரிய கேமரா ஆகணும். ஒரு பெரிய கேமர் ஆகணும்னு எனக்கும் ஆசை. அதுக்கு ஒரு நல்ல பிசி வேணும் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். டோர் நம்பர் 26. ஓகே டோர் நம்பர் 27க்கு போயிட்டுருக்கோம். திரும்ப ரஷ்ஷா? எப்பா சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். டோர் நம்பர் 27. என்னடா ரஷ் வருதா இல்லையா? ரஷ் வர்ற மாதிரி தெரியல. சரி முன்னாடி போய் பார்த்துக்கலாம். டோர் நம்பர் 28. ரஷ் தான் கண்டிப்பாக, ஆனால் வந்து தொலைய மாட்டேங்குது இந்த இலவு பிடிச்ச ரஷ். என்னாச்சு தெரியல, ஏதாவது கேம் கிளிச் ஆகிடுச்சா? சத்தம் மட்டும் கேட்குது, வர மாட்டேங்குது. ரஷ் சவுண்டு கேட்கல, ஐ மீன் ஃப்ளிக்கரிங். 9 30 கிளிச் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். திடீர்னு சவுண்டு கேட்குது. எப்பா ஏன்டா இப்படி பயம்புத்துறீங்க? 30வது டோர் போகணும். வருதா இல்லையா? எப்பா சரி ஓகே பார்த்துக்கலாம். இந்த ரூமில் இருக்கோம் கண்டிப்பாக. ஒளியர் தேடம் வந்து இருக்கு. ஓ சீக், ஒருவேளை சீக்கோட வேலையாக இருக்குமோ? கண்ணு வந்தா ஃபர்ஸ்ட்லாம் கண்ணு வரும், இப்போ பெயிண்டிங் தான் மோஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த கண்ணு வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே கீ இவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சு. லூட்டு தேடலாமா? எனக்கு கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்குது. செகண்ட் ரஷ் சவுண்டு கேட்டுச்சு. சரி வாங்க பார்த்துக்கலாம். ஏய் வழி இல்லையா? ஓ இந்த சைடுக்கா போகணுமோ? ஓகே போகலாம். போவோம் சொல்லி போய் கொண்டே இருப்போம். அடுத்த டோர். ஓகே ரீச் ஆகிட்டோம். 30. 30 வந்திருக்கோமா? ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்பீட் ரன் மாதிரி போவோமா? இந்த ஃப்ளிக்கரிங் வேறு ஆகிட்டே இருக்கு, ஆனால் ரஷ் வர மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு கீயும் கிடச்சிருச்சு, இதுக்கான கீயும். ஓகே ஸ்பீட் ரன் மாதிரி போவோம். யாருக்கு வேணும் லூட்டு? நம்மக்கிட்ட தேவையானது இருக்குன்னு நினைக்கிறேன். வைட்டமின்ஸ் போதும் சீக்குக்கு. 31. ஆட போங்கடா, எத்தனை லாக்கு வச்சதுடா. 32வது டோர் போகணும், அங்கே இருக்கு நேரம். கீ தேடணுமா? தேடுவோம். நம்மளை அலைய விட்றதுக்குன்னே பண்ணுறாங்க. ஓகே லாக் பீக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும், லூட் எடுக்கலாம். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சாரி கைஸ், கேம் கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ கேம் பிளேவை தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ இது உள்ளே வர போயிட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண நானும் ஒரு நல்ல யூடியூபர் ஆகி உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொடுப்பேன் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கீ கிடச்சிருச்சு. லூட்டு வேணுமா? காயின்ஸு வேணும், அதனால் பேண்டேஜெலாம் இருக்குது எனக்கு. காயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் பட்டுன்னு. அதான் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? ஓகே அதுதான் வாங்க போகலாம். இந்த ஒரு ரூம் மட்டும் தேடிடுவோம். ஏன்னா காயின்ஸ் வந்துட்டு ஜெஃபோடைய ஷாப்புக்கு நமக்கு தேவைப்படும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு க்ரூசிஃபிக்ஸும் ஒரு ஸ்கெல்டன் கீயும் தேவை. ஆனால் கடுப்பாக இருக்குது அது உள்ள அடிக்கடி போகிறது. ஓகே போவோம். 32. ஓகே சீக் வரும். கையில் வைட்டமின்ஸ் வச்சுப்போம், ஈஸியாக இருக்கும். சீக் சேஸில் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டா ஈஸியாக அந்த இதுவும் முடிக்கலாம். ஏன்னா ஸ்பீடாக ஓடிடுவோம், மிஸ் பண்ணாலும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓகே லெட்ஸ் கெட் ரெடி. 33வது டோர் போகணும். டோர் நம்பர் வேறு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே வைட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டு 34 35 36 37. அவ்வளோதான், முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். 37
48 அதான். ஓடிப்போடா, ஓடிப்போ. வந்தா போடுறா டேய், முடிஞ்சா போடுறா. ஓகே, ரொம்ப கிரிஞ்சு பண்ண வேணாம். ஓகே, கேண்டில் கிடச்சிருக்கு, நல்லது. ஐயோ, ஃபுல் ஹெல்த்தில் கிடச்சிருக்கு. நம்ம கேண்டில் இப்போ வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நமக்கு கேண்டில் வந்துட்டு டோர் நம்பர் 90க்கு மேலே தேவைப்படும். பிகாஸ் 90 டோர் நம்பர் 90க்கு மேலே க்ரீன் ஹவுஸில் வரும். க்ரீன் ஹவுஸில் எந்த ஒரு லைட்டுமே இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு லைட்டுமே இருக்காது. ஐயோ, ஃபேக்கா இல்லை. ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு லைட்டுமே இருக்காது. ஸோ கேண்டில் வச்சுருந்தா தான். கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம், மன்னிச்சிருங்க. ஐயோ, ரஷ் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, கேண்டில் அணையும் போது ஏதோ ஒரு இது வரப்போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிய வரும். ஸோ அப்படி தான் இது யூஸ் பண்ணோம். ஓகே, 42. ஓகே, கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம், அதனால தான் எனக்கு இது ரொம்ப தேவைப்படும் கேண்டில். 43, 44. திரும்பவும் ஃப்ளிக்கரிங்கு. இது கிளிச்சா என்னன்னு தெரில. அது பாட்டு வந்துட்டே இருக்கு. இல்லை கிளிச் இல்லை, ரஷ் தான். ஓகே, ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு 11 நிமிஷம் ஆச்சு. இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. ஸோ 45வது டோர். ஓகே, 45வது டோர் வரைக்கும் வந்துட்டோம். 50 கிட்ட வந்துட்டோம். பாதி கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். 46, 47. அப்படி ஸ்பீடாக போயிடுவோம். காயின்ஸ் மட்டும் இருக்கா? இல்லை. 48, 49. சீக்கு. ஓகே, 50வது டோரில் இருக்கோம் கைஸ். ஓகே, ஏதாவது இருக்கா? பேண்டேஜ் நிறைய கிடைக்குது. ஆனால் ஐஸ் வந்தால் தான் எனக்கு மோஸ்ட்டாக பேண்டேஜ் தேவைப்படும். ஏன்னா ஐஸ் ஆண்டை தான் நான் எப்பவுமே விட்டுருவேன், கிராஃபிக்ஸ் லோவாக இருக்கிறது காரணத்தில். ஓகே, இப்போ நமக்கு இந்த கிளாக் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபிகர் அங்கே இருக்கும்போது இப்படி இந்த டைமர் மாதிரி ஆன் பண்ணி இப்படி வச்சிட்டோம்னா, நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி போயிட்டோம், இப்படி போய் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கிளாக் ஆண்ட அலாரம் அடிக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அலாரம் அடித்தோடனே ஃபிகர் அங்கே ஓடிடும். நம்ம அந்த கேப்பில் எங்கன்னா போகணுன்னா நம்ம போய்க்கலாம். ஆனால் இது ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபிகர் இதுக்கிட்ட போயிட்டதுக்கப்புறம் இந்த அலாரம் கிளாக்கை உடச்சி போட்டுரும். ஸோ நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ டோர் நம்பர் 50 ஓப்பன் பண்ணிடுவோம். திறந்திரி சீசே, உள்ளேருந்து வருவான் நம்ம ஃபிகர். ஓகே, நாங்கள் போகுது. ஓகே, நம்ம புக்ஸை தேடுவோம். அங்கே ஒன்று தெரியுது, புக்கு தான் அது. ஓகே, இந்த மாதிரி க்ரௌச்லேயே நடந்தீங்கன்னா ஃபிகருக்கு தெரியாது. ஃபிகருக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காது. ஸோ ஃபிகருக்கு காது கேட்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ரௌச் உங்களால் இங்கே பார்க்க முடியும் லெஃப்ட் சைட் கீழே. ஸோ இப்படி க்ரௌச் பண்ணிட்டே நீங்கள் நடந்தீங்கன்னா ஃபிகருக்கு காது கேட்காது. ஆனால் ஐ மீன் கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும். நீங்கள் க்ரௌச் பண்ணாமல் ஏந்து நடந்தீங்கன்னா அது காது கேட்டு உங்களோட வேகமாக நடந்து வந்து உங்களை பிடிச்சிடும். ஸோ இந்தமாதிரி க்ரௌச் பண்ணிக்கிட்டே நடந்து போகலாம். ஜாலியாக நம்ம பாட்டு எல்லாம் கொடியும் எடுப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி 2 கிடச்சிருச்சு. சத்தம் கேட்கும். ஸோ சத்தம் கேட்குது, இதோ ஒன்று இருக்குது. இதுமாதிரி பக்கத்தில் எங்கன்னா வர்ற மாதிரி இருந்தால் வார்ட்ரோப்குள்ளே மட்டும் மோஸ்ட்டாக போயிடாதீங்க. இந்த மாதிரி வாரத்தில் எப்படி போய் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். வார்ட்ரோப்குள்ளே போனீங்கன்னா வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுற சவுண்டும் அது கேட்கும். ஸோ அவ்வளோ ஷார்ப்பு. ஸோ வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு வார்ட்ரோப் பக்கத்தில் வந்தால் ஒரு மினி கேம் மாதிரி வரும். Q&D ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, நமக்கு 4 கோட் கிடச்சிருச்சு. நம்ம போய் ஃபஸ்ட் கோட் பேப்பர் எடுத்துருவோம். ஸோ எதெல்லாம் தேவைப்படும்னு அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக இப்போ நம்ம கிடச்ச 4 தான் தேவையான கோடுன்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுன்னு பார்த்துருவோம். ஓகே, டைமண்டு ஃபஸ்ட்டு அந்த இருக்குது. ட்ரையாங்கிள் இல்லை, அப்புறம் எக்ஸ் இருக்குது, பென்டகன் டவுன் இருக்குது, ஸ்கொயர் இல்லை. 2 இது மட்டும் தேவை நமக்கு. 2 கோடு, அதுவும் தேவையானது. அது மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போயிடலாம். நம்ம மேலே போயிட்டோம். மேலே எதாவது இருக்குதா பார்ப்போம். இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ளே எதுவும் மாட்ட மாட்டேங்குது. காயினு கண்ணில் எதுவும் மாட்டிக்குது. ஓகே, இது ஒரு ஹைடிங் பிளேஸ். இது உள்ள ஃபிகரால் வர முடியாது. அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி போயிடும். ஸோ இது ஒரு ஹைடிங் பிளேஸ் மாதிரி. இங்கேயும் இருக்குது, அந்த சைடும் இருக்குது. ஸோ இது தெரியுதா? அது இருக்கான் பயப்பில். நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது உள்ளே உட்காந்து நம்ம ஜாலியாக எதாவது தேவை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
கீழே போயிட்டான். நம்ம அந்த கேப்பில் போய் பட்டுன்னு எடுக்கலாம். அதோ இங்கேயும் ஒன்று இருக்குது. இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்குது. ஓகே, எனக்கு சத்தம் கேட்குது. ஓகே, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. சூப்பர், ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. ஸ்டாரா நமக்கு எது தேவைப்படுது? இருங்க. ஸ்டார் தேவையில்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, எக்ஸ் இருக்குது. நமக்கு தேவை ஸ்கொயர் தேவையா? மை காட், கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்துட்டேன், மேலே இல்லை. ஸோ கீழே தான் இருக்கும். இப்போ மேலே தான் வரான். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்து கீழே போகலாம். ஸோ இது உள்ளே போய் உட்காந்துப்போம். திடீர்னு வந்து அவன் வேகமாக வேற நடப்பான். அதுதான் பிரச்சனை. நம்ம க்ரௌச் பண்ணி பொறுமையாக தான் நடப்போம். வேகமாக நடப்பான். கீழே போயிட்டானா நம்மளும் போயிடுவோம். கீழே போயிட்டான், நம்ம இன்சைடுக்காக போயிடுவோம். இன்சைடு போகிறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போயிடலாம். ஓகே, அந்த சைடு போயிட்டான். இன்சைடு நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை, மோஸ்ட்டாக இல்லை. ஸோ நம்ம இன்சைடு தேடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அலாரம் வச்சுட்டு ஓடுறேன். ஓகே, இந்த அலாரம் நான் இப்போ வச்சுட்டேன். அதை அடிக்கும்போது அந்த சைடு போயிடுவான் அவன். நம்ம அதை ஐயோ, அவன் மேலே போயிட்டானே. நான் தேவையில்லாமல் அலாரம் வச்சுட்டேன். அடுப்பு இதை பார்த்தீங்களா? அலாரம் போய் உடச்சிருவான். அதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சுற்றி தேடுவான், ஓடுவான், ஓடி தேடுவான். உண்மையாகவே ஹேண்டில் பண்ணுவோம். சத்தம் கேட்குதா? க்ரௌச்சில் தான் இருக்கேன் நான். ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரில. அப்படி ஏதாவது சுகர் பேஷண்ட்டு போல இருக்குது. வாக்கிங் போயிட்டுருக்காரு. சரி, நம்ம தேவையான புக்கை எடுப்போம். மாட்ட மாட்டேங்குது. கிரசன்ட் ஷேப் போட்டிருக்கோம் வெளியே. அப்புறம் நல்லா பளிச்சுன்னு க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் இன்சைடு வந்தேன். நான் அன்சைடு போனேன்னா அன்சைடு தான் ஃபஸ்ட்டு போனேன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு சரி போயிட்டான். அப்படிக்கா போடா தம்பி டே. சரி வந்தேன், அவ்வளோதான். ஓகே, கிடைக்க மாட்டேங்குது. எங்கே இருக்குன்னு தெரியல. கிடைக்க வேற மாட்டேங்குது. ஐயோ, ஒரே ஒரு ஷேப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஐ மீன் ஒரே ஒரு கோடு தான் கிடைக்க மாட்டேங்குதே. எங்கே இருக்கும்னு தெரியல. எவ்வளோ நேரம் தேடுவேன்னு தெரியல. ஒரே ஒரு கோடு, ஒன்று மட்டும் கிடச்சி தொலைய மாட்டேங்குது. ஐயோ என்கிட்ட வராது. அவ்வளோதான். ஓகே, அப்படியே எப்பா ஒன்று மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. வெறுப்பேத்துது. எங்க? ஐயோ கைஸ், ஒன்று அந்த ஒரே ஒரு கோடு, அது என்னது? அது ஸ்கொயரு கிடைக்க மாட்டேங்குது. சத்தம் கேக்குது எனக்கு. ஓகே எங்க? ஐயோ, சர்க்கிள். எனக்கு தேவை ஸ்கொயர். அதை தவிர எல்லாத்தையும் கொடுத்து தொலையுது. எவ்வா, எனக்கு ஸ்கொயர் மட்டும் கொடுத்துருங்க பார்த்தேவுமே. புண்ணியமா போதே. ஓகே, மேலே போயிட்டான். சரி, தேடி பார்ப்போம். எங்கேயுமே இல்லை. ஐயோ, என்னடா இது? அடங்கொய்யால. என்னடா இது கைஸ்? இது ரொம்ப வெறுப்பேத்துது கைஸ். என்ன ஒரே ஒரு கோட் கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. அளவு எடுத்தது ஆவடி. ஐயோ, இதை பார்த்து நான் இருங்க, இதுக்கு ஒரு தடவை பார்ப்போம். லாஸ்ட் ஒன் ஸ்கொயர் தான், நல்லா தெரியுது. சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம கலெக்ட் பண்ண கோடு எல்லாமே இருக்கும். அதில் ஸ்கொயரை மட்டும் காணும். எனக்கு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்கிறதா? இல்லை, விளங்கிடும். ஓகே, மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்துட்டேன், 3-4 ரவுண்ட் அடிச்சிட்டேன். இல்லை, ஸோ நம்ம மேலே போயிடுவோம். ஐயோப்பா, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் கைஸ். சரி வாங்க, நம்ம மேலே போயிடலாம் பட்டுன்னு. மேலே எந்த இடத்துல நான் தெரியல. இந்த இடத்துல தேடிட்டானா? ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. மேலே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, எவ்வளோ நேரம் தேடுறது? 1 hour ஆயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு. இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்க போதே. ஓகே, எங்க ஒன்னே ஒன்று தான் கிடைச்சிரு. மேலே இல்லை.
அச்சோ 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 கைஸ் ஏதோ சதி. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு கடுப்பாயிடுச்சு. நம்ம எல்லா லாஸ்ட் நம்பர் மட்டும் ரேண்டமாக போடுவோம், அவ்வளோதான். இப்போது இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ டைமண்டில் அது ஏதோ ஒரு ஸ்கொயரை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்பர் வந்துட்டு 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதுனா நம்ம 6 எடுத்துக்கிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் ட்ரையாங்கிள் இருக்கா, ட்ரையாங்கிளோட நம்பர் பாருங்கள் 9ன்னு இருக்குது. ஸோ 9 போட்டுக்கிட்டோம் செகண்ட் ஒன்றுக்கு. 69 நல்ல நம்பர். ஓகே, அடுத்து மூணாவது எக்ஸு, அது 8. அடுத்து இந்த ஏதோ பென்டகனை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. நாலாவது அது வந்துட்டு 4. ஸோ இப்போது 6984 லாஸ்ட் அந்த ஸ்கொயர் மட்டும் நம்ம ரேண்டமாக நம்பர் போடுவோம். இது என்ட்ரு கொடுக்காதீங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேஷ்டாகாக வந்துடும். ஸோ என்ட்ரு கொடுக்காதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா 6984 இப்படிங்கிறத அச்சோ 6984 இப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க அப்படியே சாட்லேயே வச்சுக்கோங்க, முழுசாக போடாமல். ஃபிகர் கீழே போயிட்டோம், லாக் போடும்போது அங்கே பிடிச்சிருப்போம். இந்த கேப்பில் பார்ப்போம். தம்பி வணக்கம்பா, எப்படிங்கிற வாங்கறியா, வீட்டிலலாம் சௌக்கியமா? அப்படிக்கா போயிட்டு வா. அப்படியே கீழே போயிட்டு, நல்லாயிருக்கும் ரொம்ப. கீழே போயிட்டு, கீழே போகிறானா, கீழே போயிட்டான். ஓகே, இப்போ போயிட்டு 6984 அதானே ஆமாம் 6984. அப்புறம் லாஸ்ட்டாக ரேண்டம் நம்பர். ஸோ 6984 0லேருந்தே போடுவோம். ஓகே, இல்லை தப்பு. ஓகே 698. ஐயோ கிட்ட வந்துட்டான். அச்சோ போச்சு. ஓகே போயிடுவோம், வந்து போடலாம். ஐயோப்பா செம்ம ஜஸ்ட்டு. அதுதான் அப்படியே கீழே போய்டுறா. ஓகே 6984 தானே, 6984. ஐயோ போட்டேன். ஹேஷ்டேக் வரல. வாவ் நல்லதான். ஓகே 69841 தப்பு. மேலே தான் வரான். தான் ஒரே ஒரு கடுப்பு. மேலே வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போவான். போடா அப்படிக்கா, கீழே போடா, போடுறா அவங்க வீட்டுக்கு. ஓகே 698 ஓகே 42 தப்பு. 6984 தப்பு. 6984 ப்ளீஸ் கரெக்டாரு. அப்பா கரெக்டு. ஓடிடு. பார்த்தீங்களா, கதவை திறந்த சவுண்டை கேட்டே வந்துச்சு. ஆல் தான். எவ்வளோ நேரம்டா எவா சாமி. முடிச்சிட்டோம். இன்னும் 50 டோர்ஸ், இன்னும் 50 டோர்ஸ் தாங்க. கவலைப்படாதீங்க, மீதி இருக்கிற டோர்லாம் முடிச்சிடலாம் பட்டு. ஜெஃப் ஷாப் வரும். இருட்டாக இருக்குது. போங்கடா, இருட்டெலாம் லைட்லாம் அடிக்கும். இருட்டில் ஒரே ஒரு கடுப்பு, சீக்கு அடிக்கடி வரும். இதை கவுத்து போட்டு வச்சிருக்காங்க. போடு இவ்வளோ காயின்ஸு 53. ஜெஃப் ஷாப் வரும். என்னடா இருட்டில் கொள்றாங்க. சை 54. அப்பா வந்துடுச்சு. ஓகே 54 வந்துட்டோம். 55வது ஜெஃப் ஷாப்பா. ஓகே இப்போ நம்ம மொத்தம் 800 தான் கிடச்சிருக்கு. அச்சோ எனக்கு 1000 கிட்ட தேவை. அச்சோ வாங்க முடியுமான்னு தெரியலையே. சரி ஓகே வாங்க பார்ப்போம். முதல்ல காசு பத்துமா தெரியல எனக்கு. முதல்ல அவன் என்ன விற்கிறான். வேடா எடுத்து வேடா தம்பி. ஓகே 5+3. ஓ மை காட் கைஸ், க்ரூசிஃபிக்ஸ் 500, இது 300. கரெக்டாக 800 முடிஞ்சிருச்சு. ஓ மை காட், தேங்க்யூ, நன்றி தலைவா, நன்றி. என்கிட்ட இப்போ சுத்தமாக ஒரு பைசா இல்லை. மேலே பாருங்கள், கோல்டு பைசா இல்லை. ஓகே 56. அப்படியே ஸ்பீட் ரன் பண்ணுவோம். 57. ஓகே ரஷ்ஷா தம்பி வரந்தா சொல்லிட்டு வாப்பா. ஓகே எதுவும் வரல. பேட்டரி இருக்கு, பேட்டரி எதுலையும் தேவைப்படாது. ஓகே 50 இருக்கு, 80 இருக்கு. ஏதாவது வாங்க முடியுமா? சாணா எதுக்கு திரும்ப போயிட்டு கடுப்பாக இருக்குது. 57வது டோரா. அடுத்து 58க்கு போகணும் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் காயின்ஸ் மோஸ்ட்டாக தேவைப்படாது.
எதுக்கு எடுத்து வச்சுப்போம். ஃப்ளிக்கரு ஓகே. ரஷ் தான். ஓகே. ஐயோ பா, நல்ல வேலை இங்கே வச்சுருந்தேன். ஐஸ் வந்ததே நான் பார்க்கல, திடீர்னு வந்துருக்குது. வா போடா அப்படிக்கா பேத்திக்கிட்டு. ஓகே, ஐஸு வேறு பார்க்கவே கூடாது. ஐஸ் இதுவே தான் ஐஸு, இதை பார்க்கவே கூடாது. அப்படியே இப்படி திரும்பி நடக்கணும். அதுதான் 60 61. ஏதோ சத்தம் கேட்டுச்சு, இது மண்டை எலும்பு ஏதோ ஒன்று. ஓகே 61. ஐயோ லைட், ஐயோ இந்த இடமா, லைட் வேற இல்லாமல் சாவடிக்கிறாங்கச்சி. என்கிட்ட லைட்ரு வேற ஃபியூல் கம்மியாக தான் இருக்கு. என்னடா இது 2 இடம். ஓ ஓகே. இது வேற கீழே போய் தென்னும். சீக்கு தான் பிரச்சனை, அடிக்கடி தென்னும். என் கிராஃபிக்ஸ் வேற லோவாக இருக்கு. ரெக்கார்ட் பண்ணலன்னா கொஞ்சம் நல்லா வரும், ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லோவாக இருக்கு. படி கோச்சிக்காதீங்க கைஸ். திடீர்னு டார்க் ஆயிடுச்சு. ஓகே, இங்கேயே எங்கன்னா இருக்கும். நான் அதை விட்டுட்டு வேற போயிட்டேன்னா அவ்வளோதான் பிரச்சனை. ஸோ பக்கத்துலேயே எங்கன்னா இருக்கா பார்த்துக்கிட்டே போவோம். என்னடா ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்குது. டே தம்பியே, ஏன்னா வரதுன்னா சொல்லிட்டு வாங்கடா. ஐயோ திடீர்னு அங்கே வெளிச்சத்தை பார்த்து பயன்ட்டேன் கைஸ் நான். ஐயப்பா வெறுப்பேத்துறாங்கப்பா, ஒன்றும் முடியல. ஓ அடப்பாருங்களா கைஸ், சீக்கு சவுண்டு கொடுக்க மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, நான் தான் கண்டுபிடிக்கணுமா கஷ்டப்பட்டு. சீக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்துனே இருக்கணும். சவுண்டு வேற வர மாட்டேங்குது, அது வேற ஏதோ கிளிச் ஆகிட்டு. அதே மாதிரி இன்னொரு காஃபி தானே இது, ஏதோ ஒரு அது இன்னொன்று வேற கிடைக்கும் சீக்கு. அது அப்பா இல்லை, அது கிடைக்கல. ஸோ நம்ம பேட் லக்கு. அப்பா இப்போதான் பேட் லக்குன்னா விட்டுட்டு போய்க்கிறேன் போல இது. ஓகே, இப்போ நம்ம திரும்ப நம்ம வழிக்கே போயிட்டு. பார்த்தீங்களா, தேடிக்கிட்டே இருந்தேன், மாட்டுச்சு சீக்கு. அதே ஏதோ தில்லுமுள்ளு மாதிரி பண்ணுறாங்க. பண்ணுங்க. இதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஐயோ டோர் வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே வந்துட்டேன். சீக்கு சொல்லிட்டு வா சீக்கு. சவுண்ட் வேற கொடுக்க மாட்டேங்குது, பயமாகுதுப்பா. குரூசிஃபிக்ஸ்லாம் கையில் எடுக்க வேணாம். சீக்கு அப்புறம் சீக்கை பிடிச்சின்னு போயிட்டோம். திருட்டு பையங்க, சரியான திருட்டு பையன். ஓகே 62 படித்தேன் நான். 62 62ஆம் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வெற்றி. இது வேறு கவுத்து போட்டு வச்சுறானு. இது ஃபஸ்ட்டு போகலாம், ஷார்ட்கட் தான் இது. கவுத்து போட்டு வச்சுறான். ஓகே 63ஆவது கதவை திறந்து விடுவோம். இந்த ஸ்கெல்டனுக்கு எதுக்கு தேவைப்படும் நான் போக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு இடம் மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு டோரு, அது வந்துட்டு ஸ்கெல்டன் மண்டை மாரி ஏதோ ஒன்று வச்சு லாக் போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் தேவைப்படும். ஸோ இருங்க நான் உங்களுக்கு போக காட்டுறேன். 65 ஃப்ளிக்கரிங்கு. ரஷ்ஷு நீயா? ரஷ்ஷு தான். இது உள்ளே போயிடுவோம். அவ்வளோதான். 65ஆம் கதவு இருக்கு, வந்து விட்டோம். இதெல்லாம் நல்லதாக கிடைக்கும். லாக் பிக்கு சூப்பர், தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். லாக் பிக் தேவைப்படும், மிகவும் தேவையான ஒன்று. லூட்டுக்கு தேவைப்படும். இல்லைனா பட்டுன்னு ஏதாவது ரசிகிஸ் ஏதாவதுன்னா அப்படியே இதை போட்டு ஓடலாம். லாக் ஏதாவது டோருக்கு போட்டுருந்துச்சுன்னா. ஓகே 67. சீக்கு இன்னொரு சீக் சேஸ் வேறு வரும். 68. ஐயோ இந்த பொம்மை கடுப்பு கைஸ். இது வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று இது வந்து சும்மா இப்படி அடிச்சுட்டு போவோம், சும்மா ஜம்ஸ்கேருக்காக. ஹெச்பிலாம் திரும்ப ஏறிடும், பிரச்சனை இல்லை. அதுதான் சும்மா கடுப்பு. ஸோ இப்போ இது என்னடா இந்த ரூம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துலாம் சொல்கிறேன். இதில் லக் இருந்தால் இன்னொரு கீ இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓ ஹெச்பி போயிடுச்சா இந்த இதை அடிச்சதில்ல. ஓகே கொஞ்சம் இல்லை, நல்லா ஹெச்பி ஏறிடுச்சு. ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த ஸ்கெல்டன் கீன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டோரை நோக்கி போகிறோம், அதுக்கு முன்னாடி லூட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வழியாக போயிட்டு இந்த மாதிரி நிறைய லூட் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக செஸ்ட்டை விட இந்த மாதிரி
இதில் நிறைய லூட்டு கிடைக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ காயின்ஸு. லக் இருந்தால் உங்களுக்கு பொருள் கூட நிறைய கிடைக்கும் பார்த்தீங்களா. வைட்டமின்ஸ் சொன்னல ஏதாவது பொருள் கூட கிடைக்கும். ஸோ வைட்டமின்ஸ் சீக் சேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்குக்கு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா தெரியல. எங்கன்னா குழப்பிக்கிட்டோன்னா இதை கையில் பட்டுன்னு எடுத்து சாப்பிட்ருவோம். நம்ம டோர் 90ல் இது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் டக்குன்னு போயிடலாம். க்ரீன் ஹவுஸில் லூட்டெல்லாம் எடுக்க முடியாது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு தாண்டணும். ஸோ சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த டோர் தான் அது சொன்னது. இதை இப்படி தான் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டா அது இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், யுவர் ஹார்ட் பீட் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய லூட்டு கிடைக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போது உங்களை ஏதாவது ஒரு என்பிசி வந்து அடிச்சிருச்சுன்னா ஹெச்பி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிடும். இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் கம்மியாக விழும். ஆனால் அதுக்குன்னு ரஷ்ஷு அதுக்கிட்டலாம் செத்துருவோம். மற்றபடி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக நிறைய ஐஸு அந்த மாதிரி. லைட் வேறு ஃப்ளிக்கர் ஆச்சு. இந்த இங்கே வேறு இது உள்ள ஒளியத்துக்கு இடம் அந்த ஒருக்கு. ஓகே, ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது. அடோ பாவி, போச்சு 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 போச்சு. கைஸ், ஃபேக் டோரா? எப்படி? அந்த ஒரே ஒரு டோர் தானே இருந்துச்சாங்க. இல்ல எனக்கு புரியல. அங்க வேற ஏதாவது வழி இருந்துச்சா என்னங்க? சரியான கிளிட்ச் ஆச்சு கைஸ் கேம், செம கண்டு. ஆனா வழி இருந்துச்சா என்ன? எனக்கு தெரிஞ்ச வீடியோ இதோட நிறுத்திப்போம் கைஸ். பார்ட் 2ல மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா பண்றோம், ஜெயிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். 71 வரைக்கும் வந்திருக்கோம், ரொம்ப க்ளோஸு. ஸோ ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே ஏற ஏற எனக்கு மோட்டிவேஷனும் ஏறும். ஸோ வட்டா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.